கரடி. இப்போ சொல்லு. எங்கள் ஆற்றுல இன்னைக்கு புடலங்காய் மோர் போட்டு புடலங்காய்க்கு புடலங்காயை நல்லா நறுக்கி லேசாக நறுக்கி தண்ணியில் போட்டு கொஞ்சம் அரை வெந்த உடனே கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இது வந்து எதில் வேணால் பண்ணலாம். கத்திரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாமும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். கொத்தவரங்காய் கூட பண்ணலாம். அப்புறம் இதை வெந்துன்னு இருக்கச்சே இருங்க வெந்துன்னு இருக்கச்சே இது தேங்காய், பச்சை மிளகா, தேங்காய், பச்சை மிளகா. இது வந்து ஒரு 1.5 புடலங்காய் இருக்குது, அதனால வந்து ஒரு 4 ஸ்பூன் தேங்காய், அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் திக்னஸ்க்காக ஒரு த்ரோண்டு 1/4 ஸ்பூன் அரிசி, பச்சை அரிசி. அது எப்போவுமே நான் திக்னஸ்க்காக போடுவேன். தேங்காய் 4 ஸ்பூன், பச்சை மிளகா. சில பேர் வந்து ஜீரம் போடுவா, எங்கள் ஆற்றுல ஜீரம் பிடிக்காதனால நான் போடலை. இதோட ஜீரம் போட்டாலும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இது வந்து அரைக்கிறதுக்கு 2 பச்சை மிளகா, 1.5 பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய், ஒரு 1/4 ஸ்பூன் அரிசி. அது வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக. அது இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் உங்கள் ஊரில் கிடைக்கும், கார்ன்ஃப்ளவர் மாவு கூட கொஞ்சோண்டு கரைச்சி விடலாம். அதில் அரிசி போடலைன்னா, கார்ன்ஃப்ளவர் போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் இதை அரைக்க வேணும். இது வந்து இந்த அரைச்ச பேஸ்ட், பச்சை மிளகா, தேங்காய், 2 அரிசி இல்லைன்னா நீ கவலைப்பட வேண்டாம். கடைசியில் கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/2 ஸ்பூன் கரைச்சி விடலாம். அதுவும் இல்லைனாலும் ரொம்ப திக்க வேண்டாம்னா ஒன்றுமே வேண்டாம். இது வந்து சில பேர் ஜீரா போடுவா, ஜீரா போட்டால் இன்னும் நல்லது. இட்ஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த் ஆல்சோ. அப்புறம் இந்த அரைச்சதை அதில் விடணும். இந்த வெந்துன்னு இருக்கிற பச்சை மிளகா, புடலங்காய் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அந்த வேக வச்ச புடலங்காய்க்குள்ள இதை விட்டுட்டு அது 1 நிமிஷம் அதை கொதிக்க வைக்கணும். ஒரு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம், நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொதிக்கணும். ஒரு கொஞ்ச நேரத்தே கொதிச்சிடும், ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் வெந்தது தான். இந்த அரைச்சி விட்டதை விட்டு இல்லை கொதிச்சு விடுது, அவ்வளோதானா? இல்லை ஒரு 1 நிமிஷம் கொதிக்கணும். அணைச்சிட்டு வேணா போடுவோம்.